இது எனக்கு ஹியூந்தன் தான் கிஃப்ட் கொடுத்தான். ஆமாம், பார்த்தீங்களா நாங்கள் கப்பல். அப்படி இரு. எடுத்துட்டேன். இங்கே பாரு. கட்ட நீ பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்க. ஏஞ்சல் உங்களோட நிக்நேம் சொல்லுங்க. ஃபெலிக்ஸ். இல்லை ஃபெலிக்ஸ். பார்த்தீங்களா, இவன் வந்து தான் என் பேர் இப்படி டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடுவான். ஃபெலிக்ஸ்னு சொல்லி கூப்பிட பிடிக்காது, ஃபெலிக்ஸ்னு சொன்னால் தான் பிடிக்கும். ஆக்சுவலி கொரியன் நேம் தான் அப்படி கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஈஸியாக தானே இருக்குது. அதையும் அப்படி கூப்பிட்றேன். அது எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நேச்சுரலாகவே யோம்போக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். ஆமாம், இப்படி தான் ஹே ஃபெலிக்ஸ் அப்படி கூப்பிடுவேன். நிக்னேம்னால எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும். ஹே ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுற? ஃபெலிக்ஸ் ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுற? எனக்கா கேக் பண்ணுறியா? என்ன பண்ணிட்டு இருக்க ரொம்ப நேரமா? இல்லை, ப்ரௌனி தான் பண்ணுறேன். என்னை ஏமாத்திட்டான். ஹே ஃபெலிக்ஸ் ஹே ஃபெலிக்ஸ் ஹே ஃபெலிக்ஸ். நம்ம ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப கஷ்டமான நேரங்கள் நிறைய வந்துச்சுல. நான் யார் கூடயும் அவ்வளோவா ஈஸியாக பழக மாட்டேன். ஆனால் நான் எனக்கு தெரியும். தெரியுமா, ஆனால் நிறைய விஷயத்தில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கவே இல்லையா? ரெண்டு பேருமே கேரிங்காக இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர். நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு வேல்யூபிளாகவும் ப்ரிஷியஸாகவும் இருக்கும். நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்தில் யாருக்கும் இல்லைன்னு நான் இதை நானே நினச்சிட்டு. அதனால தான் நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன். நம்ம டீம் மெம்பர்ஸோட ஒரு ஃபேமிலியாகவும் கேரிங்காகவும் நம்ம டீமில் நான் வாழவே மாட்டேன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எனக்கு அவங்க மேலேயும் உன் மேலேயும் எனக்கு அவ்வளோ ஒரு அன்பு. லவ் யூ கைஸ். நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு மனசாட்சி ஊற்றுது. நான் என்னமோ அவங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டை நடந்துக்கலையோன்னு எனக்கு அப்படி தோணுது. எனக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக. அப்படியா? அப்படி சிரிச்சிட்டேன். நான் ஒரு தடவை யோசித்தேன், நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே நீதான்ற மாதிரி. நீங்களாம் இருக்கிறனால தான் நான் வாழணும்னு நினச்சேன். இல்லைன்னா நான் எப்போயோ ஏதாவது முடிவு எடுத்திருப்பேன்னு தோணுச்சு. உங்களை நினச்சி தான் நான் வந்து என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். நம்ம உங்களோட வாழணும்னு நினப்பேன். நான் என் கதையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் உங்களோட நான் இருக்கிறப்ப தான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு ஹியூந்தன் கிட்ட வந்து கிஃப்ட்டு கிடச்சிச்சுப்பா. நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு தெரியுமா? எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது சூப்பராக இருந்துச்சு. ஹியூந்தன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை நான் மறக்க மாட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்ன கிஃப்டாக இருக்கும்னு கெஸ் பண்ணிங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க, வழக்கம் போல் பெயிண்டிங் தான். ஆனால் அந்த பெயிண்டிங் நல்லா இருந்துச்சு. அவன் எனக்காக பெயிண்ட் பண்ணேன்னு சொன்னான். இது என்ன போட்டுக்குன்னா, வித் ஃபெலிக்ஸ் ஹாப்பி பர்த்டே. நாங்கள் தண்டரையாக ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் கையில் ஃப்ளவரை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம். அந்த ஃப்ளவரை வச்சு நாங்கள் பண்ண ஆட்டம்லாம் இருக்கே, ஃபோட்டோலாம் எடுத்துருந்தோம். அந்த சீன் எடுத்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு தெரியுமா? நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ஷோன்சன் அதை ஃபோட்டோ எடுத்திருக்கான் பாருங்களே. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கை என்னோட நான் தான் அப்படி வச்சு ஸ்மால் ஹார்ட். அது ரொம்ப அழகாக இருக்குல்ல? அன்றைக்கி ஏர்போர்ட்டில் ஏதோ ஃப்ரீயாக கிடைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணி எனக்கு கிஃப்ட் கொடுத்து கோலாஜன். அது ஏன் அப்படி செஞ்சேன்? அது ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னா, நான் யூஸ் பண்ணதில்லை. சரி, முதல்ல உனக்கு வாங்கி கொடுத்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணலான்னு உனக்கு செக்கிங்காக தான் வாங்கி கொடுத்தேன். உன்னை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. துரோகி. ஃபெலிக்ஸ் ஒரு குழந்தை மாதிரி. நான் ஒரு பண்ண ஒரே தப்பாக அவனை கண்டுக்காமல் விட்டுட்டேன். அவன் ரொம்பவே அமைதியான நல்ல பையன். அவனை மாதிரி நான் பார்த்ததில்லை. 이용복도 만드는. 용복이 왜 안 되냐고요? 용복이 뭔가 이렇게 보살펴야지.